நீங்க இழந்து போனதே 2 மடங்கா திரும்ப தருவார். உங்க மதிப்பு மரியாதையை இழந்துட்டீங்களா? சரீர சுகத்தை இழந்து வியாதியில கஷ்டப்படுறீங்களா? இருந்த செல்வங்கள் எல்லாம் இழந்து கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை 2 மடங்காய் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். என்றைக்கு? அவர் சொல்றாரு, இன்றைக்கே. அப்ப இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிடும். 2 மடங்கு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்ப எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவார்னு விசுவாசித்தீங்கன்னா இன்றையிலிருந்து நீங்க மாற்றத்தை காண்பீங்க. அதுக்காக ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன்னு வாக்கு கொடுக்கறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றையில இந்த மாற்றத்தை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு 2 மடங்கா நீங்க திரும்ப தரப்போறீங்க. என் வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க தரப்போறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று முதல் மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.